திரைத்துறையில் கதாநாயகர்கள் காதலுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்து மகத்தான சாதனைகளை செய்வதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு இளைஞர் தனது காதலை காப்பாற்றவும் அவளுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றவும் நிஜ வாழ்க்கையில் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கும் ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தின் வேலையை துறந்தார். மேலும் இந்தியாவின் மிக கடினமான தேர்வாக கருதப்படும் யுபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்று தனது காதலையும் வெற்றியையும் வெளிப்படுத்தி இன்று ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக ஆகியுள்ளார். தற்போது இந்த இளைஞரின் புகைப்படமும் அவரது அரிய காதல் கதையும் சமூக ஊடகங்களில் வைரலாகி உண்மையான காதல் ஒரு பொழுதுபோக்கல்ல, அது ஒரு பொறுப்பு என்பதை இளைஞர்களுக்கு நினைவூட்டுகின்றனர். நாடு முழுவதும் போற்றும் அந்த ஐஏஎஸ் அதிகாரி யார், அவரது காதலி யார், அவர்களின் சொந்த ஊர் எது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐஏஎஸ் அதிகாரியின் பெயர் முகுந்த் குமார். அவரின் காதலி பெயர் மேதா ஆனந்த். இவர்கள் மதுபானி மாவட்டம், பீகார் மாநிலத்தில் வசிப்பவர்கள். யுபிஎஸ்சி தேர்வில் நாட்டளவில் 54வது ரேங்க் பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஆனார். கோடிக்கணக்கான ரூபாய் சம்பளத்துடன் வந்த ஒரு தனியார் நிறுவனத்தின் மென்பொருள் வேலையை அவர் துறந்தார். முகுந்த்குமார் சிறுவயதிலிருந்தே படிப்பில் சிறந்து விளங்கிய ஒரு இளைஞர். டெல்லியில் உள்ள ஒரு புகழ்பெற்ற பொறியியல் கல்லூரியில் தனது படிப்பை முடித்த பிறகு ஒரு வெளிநாட்டு பன்னாட்டு நிறுவனத்தில் மென்பொருள் பொறியாளராக அவருக்கு வேலை கிடைத்தது. அங்கு அவரது ஆண்டு சம்பளம் கோடிக்கணக்கான ரூபாயாக இருந்தது. நிறைய பணம், ஒரு பெரிய கார், ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, ஒரு சாதாரண இளைஞன் கனவு காணக்கூடிய அனைத்து ஆடம்பரங்களும் முகுந்திடம் இருந்தனர். அதே நேரத்தில் மேதா ஆனந்த் முகுந்தின் வாழ்க்கையில் நுழைந்தாள். இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்தது. இருப்பினும் பீகாரில் ஒரு பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்த மேத்தாவின் குடும்பத்தினர் பணம் மட்டுமே சம்பாதிக்கும் ஒரு தனியார் ஊழியருக்கு தங்கள் மகளை திருமணம் செய்து வைக்க சம்மதிக்கவில்லை. மேத்தாவின் தந்தை ஒரு கடுமையான சவாலை விடுத்தார். நான் என் மகளுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினால் அவள் சமூகத்தில் மதிக்கப்படும் மற்றும் நாட்டிற்கு சேவை செய்யும் ஒரு அரசு அதிகாரியாக இருக்க வேண்டும், முன்னுரிமையாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்க வேண்டும் என்று மேதாவின் தந்தை சொன்னார். பொதுவாக இது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது பல இளைஞர்கள் எனக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம் கிடைக்கிறது, இதை விட்டு கொடுக்கும் அபாயத்தை நான் எடுக்க மாட்டேன் என்று கூறி காதலை கைவிட்டு விடுவார்கள். ஆனால் முகுந்த் அப்படி செய்யவில்லை. அவன் தன் காதலின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தான். அவன் உடனடியாக தனது 1 கோடி ரூபாய் சம்பள வேலையை ராஜினாமா செய்துவிட்டு நேராக டெல்லிக்கு திரும்பினான். 1 கோடி ரூபாய் சம்பளத்தில் குளிரூட்டப்பட்ட அறையில் வசிக்கும் அந்த இளைஞர் டெல்லியின் ஒரு சந்தில் உள்ள சிறிய அறையில் இரவும் பகலும் தினமும் 12 முதல் 14 மணி நேரம் வரை யுபிஎஸ்சி தேர்வுக்காக படிக்க தொடங்கினார். பல ஆண்டுகளாக படித்தும் லட்சக்கணக்கான இளைஞர்களால் தேர்ச்சி பெற முடியாத இந்த தேர்வின் மீது முகுந்த் அயராத காதல் கொண்டார். இந்த தீவிரமான தவக்காலத்தில் அவரது காதலி மேத்தாவும் முகுந்திற்கு ஒரு பெரும் மன ஆதரவாக இருந்தார். இறுதியாக முகுந்தின் கடின உழைப்பையும் அவர்கள் இருவரின் புனிதமான காதலையும் இறைவன் ஆசிர்வதித்தார். யுபிஎஸ்சி தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட போது முகுந்த்குமார் முதல் முயற்சியிலே நாட்டில் 54வது ரேங்க் பெற்று வரலாறு படைத்தார். அவர் நேரடியாக ஐஏஎஸ் அதிகாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த செய்தி வெளியான உடனேயே பீகாரில் உள்ள அவர்களது கிராமத்தில் ஒரு பண்டிகை சூழல் நிலவியது. முகுந்த் தேர்வில் தேர்ச்சி பெற்றது மட்டுமல்லாமல் அவளுடைய தந்தைக்கு அளித்த வாக்குறுதியை காப்பாற்றி தான் காதலித்த பெண்ணின் கையை பிடிக்கும் உரிமையையும் பெருமையுடன் பெற்றார். அதன் பிறகு அவர்களின் திருமணம் கோலாகலமாக நடைபெற்றது. இன்றைய காலகட்டத்தில் காதல் என்ற பெயரில் ஏமாற்றுவதும் பொறுப்புகளிலிருந்து தப்பி ஓடுவதும் சர்வசாதாரணமாகிவிட்டது. அற்பமான கருத்து வேறுபாடுகளுக்காக மக்கள் பிரிந்து செல்லும் இக்காலத்தில் காதலுக்காக கோடிக்கணக்கான ரூபாயை தியாகம் செய்து அதைவிட பெரிய அதிகாரத்தையும் மரியாதையும் சம்பாதித்த முகுந்த்குமாரின் கதை இணையத்தில் உள்ள இளைஞர்களுக்கு ஒரு சிறந்த உத்வேகமாக விளங்குகிறது. உங்கள் காதல் உண்மையானால் அது உங்களை தவறான வழியில் கொண்டு செல்லாது, மேலும் உங்கள் வாழ்க்கையின் இலக்கை அடைய அது ஒரு சிறந்த ஊந்து சக்தியாகவும் அமையும் என்று இணையவாசிகள் அந்த தம்பதியரின் புகைப்படத்தில் கருத்து தெரிவித்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர்.